உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா, மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் என்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஏன் மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இவ்வளோ மிகப்பெரிய மேன்மைகள் அளிக்கும் அப்படின்றத நாம் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத மன அழுத்தங்களை அடைஞ்ச, இனம் புரியாத வலி வேதனைகளையும் கடந்து சாதாரணமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் கடந்து வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். மிக கடினமான பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய விடாமுயற்சியால் தான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி நிற்கிறீங்க. கண்டிப்பாக உங்களை தவிர வேறு யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாத பல பிரச்சனைகளையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நிறைய இழப்புகள், பல பேர் வாழ்க்கையிலேயே பல போராட்டங்கள், திருமண வாழ்க்கை ஆசைப்பட்டு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பார்த்தா அதுலேயே பலவிதமான குழப்பங்களை சந்தித்தவங்களும் மீனராசி அன்பர்கள் தான். இன்றைக்கி அதே மீனராசி அன்பர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, தொழில் ரீதியிலையும் சரி, குடும்ப ரீதியிலையும் சரி, குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க, குடும்பத்துக்காகவே வாழக்கூடியவங்க, கடந்த பிறவியில் பொருளாதார ரீதியிலையும் குடும்பத்திற்கு உண்டான தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியாத அதற்குண்டான சில பாதிப்புகளை அடைஞ்சவங்க மீனராசி என்பவர்கள் இப்பிறவியில் குடும்பத்திற்காகவே வாழணுன்ட்டு வாழக்கூடியவங்களா இந்த பிறவியில் உங்களுக்கு இந்த கர்மா உங்களுக்கு உண்டாயிருக்கு. இதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்கள் சுயநலத்துக்காக எந்த முடிவு எடுக்காமல் தன்னை சார்ந்தவங்களுக்காகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நட்புகளுக்காக, பழக்க வழக்கங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, தன்னை பெற்றவங்களுக்காக, கூட பிறந்தவங்களுக்காக எத்தனையோ விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. இப்படி பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு அடிமையானவங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை பெரிய லெவலில் எதிர்பார்த்தீங்க. ஒரு வேலை ரீதியில் அடுத்து ப்ரமோஷன், முன்னேற்றம், அதற்கு அடுத்த கட்ட மேன்மைகள் கிடைக்கணும்னு எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் என்னன்னே தெரியல, ஒன் பை ஒன்னாக சரிவுகளையே சந்திச்சிட்ருக்கிறீங்க. கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஒரு இடத்துல நீண்ட வருடமாக வேலை செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க அசால்ட்டாக அவங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குது, அவங்க சம்பள உயர்வை சந்திக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதே இடத்துல அதே நிலைமையிலேயே எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துலையே வேலை செய்யலாமா, இல்லை வேறு எங்கேயாவது போய் வேலையை நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இடமாற்றங்கள் அடையலாமா, எந்த விதத்துலேயும் ஒரு மன அமைதி இல்லை. என்னன்னே தெரியல. மனசில் சில விஷயங்களை நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தாலும் ஏதோ ஒன்று உங்கள் மனசை பாதிக்குது. ஏதோ ஒன்று நம்ம கண்டினியூவாக நம்ம எதையுமே பூர்த்தி பண்ண முடியல அப்படின்ற ஒரு மனபாரம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு. இது சிலருக்கு படபடப்பாகவும் பதட்டமாகவும் மன உளைச்சலாகவும் ஏதோ ஒரு இழந்த மாதிரியாகவும் இப்படி உங்கள் மனசில் அந்த மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அப்பேற்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் காரணம் என்ன? ஒரு பக்கம் குடும்ப ரீதியில் பாதிப்பு, மறுபக்கம் வேலை ரீதியில் பிரச்சனைகள், இன்னொரு பக்கம் தொழில் ரீதியில் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு பல மன அழுத்தங்கள், இன்னொரு புறம் பார்த்தா பிள்ளைகளுடைய ரீதியிலேயே எதிர்பார்த்த ஒரு மேன்மைகள் இல்லாத ஒரு சூழல், சில ஏமாற்றங்கள், குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை மீறி அவங்க சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை. இது எல்லாத்தையும் கண்டினியூ அடையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த சனி தான். உங்களுடைய ஜென்மச்சனி. இந்த ஜென்மச்சனினால் வாழ்கிறதே கடினமாக இருக்குது. இந்த வாழ்க்கை எதுக்கு வாழணும்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் சிலர் யோசிச்சுட்டிங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட மன ரீதியில் பாதிப்புகள் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் சாதிக்க பிறந்தவங்க. இன்றைக்கி உயர்தர இடத்துல, உச்சகட்ட இடத்துல இன்றைக்கி நல்ல ஒரு ஆதாரபூர்வமான ஒரு இடத்துல ஒரு உயர்தர பதவியில் இருக்கக்கூடியவங்களும் சரி, ஒரு தலைமையான சில இடங்களில் பணிபுரியக்கூடியவங்களும் சரி, மீனராசி அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. அரசியல் துறையில் மிகப்பெரிய மேன்மைகளை உண்டாக்குறவங்களும் அவங்க தான். அப்பேற்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இவ்வளோ கடினமான விஷயங்களை கடந்து வந்தவங்களுக்கு எந்த சனி உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்ததோ அந்த சனியே இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. ஏன் இந்த விஷயத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, சனி ஒரு புறம் இந்த மாதம் முழுவதும் வக்கர நிலைக்கு ஆளாகிறார். அப்போது ஒரு பாவ பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கக்கூடிய
இந்த சனி வக்ர நிலைக்கு ஆளாகும்போது அது மிகப்பெரிய யோக நிலைக்கு ஆளாகிடும். அந்த யோக நிலை எப்படி இருக்குன்னா, அது உங்களுக்கு உங்கள் ராசியினுடைய அதிபதி குரு 5இல் உச்சம் அடைஞ்சு சிவராஜ யோக அமைப்பில் நின்று, அந்த சிவராஜ யோக அமைப்பில் இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விடும் பொழுது அது ட்ரிபிள் மடங்கு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அருமையான, அழகியான, அற்புதமான ஒரு காலகட்டமாக மீனராசி என்பவர்களுக்கு மாறப்போகுது. உங்கள் கவலைகள் எல்லாம் தீரப்போகுது. உங்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய மன கலக்கங்களும் மன உளைச்சல்களும் நீங்கி அந்த வேலையில் ஒரு பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் உருவாக போகிறீங்க. உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அருமையான, மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க. அதுலேயும் உங்களுடைய வேலைகளில் குறிப்பாக சொல்லணுன்னா, அது வெளிநாடு, வெளி முயற்சிகள், வெளிநாடு வாய்ப்புகள், ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கக்கூடிய ஒரு அழகிய காலமாக இது இருக்க போகுது. இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் குறித்து வச்சுக்கிங்க. இது ஒரு மைல்கல்லாக உங்களுக்கு இருக்கும். இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மிக சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீண்ட நாளாக உங்களால் முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தலைவலியாக இருந்த சில பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க, அழகாக முடிச்சிடுவீங்க. அதிலிருந்து ரிலீஃப் ஆகிடுவீங்க. சிலரெல்லாம் கோர்ட்டு கேஸு பிரச்சனை வழக்கு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அவங்க அதிலிருந்து அழகாக வெளியில் வர போகிறீங்க. அற்புதமான ரிசல்ட் அதில் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு சாதகமாக அது மாறப்போகுது. உங்கள் பிரச்சனை தீரப்போகுது. குறிப்பாக உங்களுடைய கடன் சுமைகளிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது இருக்க போகுது. மீனராசி என்பர்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலில் நீங்கள் தான் மேன் ஆஃப் த மேட்சாக நிற்க போகிறீங்க. பெரிய லெவலில் ஜாக்பாட்டாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு குவியும். உங்களுடைய கிளைண்ட்டை நீங்கள் திருப்திப்படுத்த போகிறீங்க. உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள், நிறைய நட்புகள் உங்களை சூழப்போகுது. இதனால் உங்களுடைய திருப்பம் எப்படியா இருக்குன்னா, உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறீங்க. பெரிய லெவலில் டெவலப்மெண்ட்டை உருவாக்க போகிறீங்க. ஒரு பிரான்ச்சை 2-3 ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிக பெரிய அருமையான ஒரு அற்புதமான விஷயங்கள் என்ன நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்க போகுது. நீண்ட நாள் திருமண தடையாகி உங்களுடைய வயது, அதாவது நமக்கு வயது மீறியும் திருமணம் நடக்காமல் இருக்கேன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கும். சிலருக்கு மனவர வரைக்கும் எல்லாம் கூட பத்திரிக்கை அடித்து எல்லாம் செஞ்சு கடைசி நேரத்தில் ட்ராப் ஆகிருக்கும். அந்த மாதிரியான நிலையில் ட்ராப் ஆனவங்களுக்கு கூட இப்போ மூவ் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்க போகுது. தயவு செய்து நடந்த நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு நடக்கக்கூடிய இப்போது கிடைக்கக்கூடிய அற்புதமான இந்த பாசிட்டிவான காலகட்டங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்ப ரீதியில் அங்கும் பங்காளிகள் சண்டைகள், குழப்பங்கள், மாமன் மச்சான் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இருக்கும். கூட பிறந்த உறவு முறைகள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி ரீதியில் பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகள் ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து அழகாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்து ஒரு மனநிறைவுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அது இருக்க போகுது. என்னை பொறுத்தவரையிலையும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பிள்ளைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. எத்தனை நாளாக அவங்களை எதிர்பார்த்தீங்க, அவங்களுக்குண்டான வேலை வாய்ப்புகளும் தொழில் சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கலையே அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அவங்க ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை தரப்போகிறாங்க. அது நீங்களே கண்டு ஆச்சரியம் அடைய போகிறீங்க. குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க போகுது. மிகப்பெரிய பிரகாசமாக உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி பாதையை நோக்கி செயல்பட போகிறீங்க. வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக அமைந்தால் மிஸ் பண்ண வேண்டாம். இந்த நேரத்தில் வீடு கட்டணும். ஏதோ ஒரு விதத்தில் சில மன உளைச்சல்கள் உங்களுக்கு உண்டு. அந்த மன உளைச்சல், இந்த மாதிரி வீடு கட்டுறதோ பூமி வாங்குறதோ இந்த மாதிரியான ஒரு உபயோகமான செலவுகள் செய்து அது சேவிங்ஸ்க்கு கொண்டு போயிடுங்க. இல்லைனா தேவையற்ற விரைய செலவுகளுக்கு போயிடும். சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிப்பீங்க, ஆனால் பணம் எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. அதனால் ஒன்று அசையாத சொத்துக்களில் பணம் போட்டே தீரணும். அப்படி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சேவ் ஆகிடும். அதே நேரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் விரும்பியவங்க, உங்களுக்குரியவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, விரும்பிய வாழ்க்கை எங்கே கிடைக்காம போயிடுமோ நினச்சவங்களுக்கு அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது. அதே சமயம் திருமண வாழ்க்கை கைகூடி வரும் மட்டுமல்லாமல் திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே நேரத்தில் 5ஆம் வீட்டில் உச்ச குரு இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிற புத்திர பாக்கியம், நீண்ட நாள் தடையானவங்களுக்கு இப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அருமையான ஒரு காலமாக இது மாறும்.
உங்களுக்கு தெய்வத்தினுடைய முழு அனுக்கிரகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. தெய்வமே நேரடியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி பாதைக்கு ஒளி வெளிச்சத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலும் தீரும், தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் நீங்கும், வளர்ச்சி பாதை பெருகும். குறிப்பாக சொல்லணுன்னா விட்டதை பிடிப்பீங்க, மீண்டும் உங்களுக்குன்ட்டு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிடுவீங்க. உங்கள் தகுதி, உங்கள் தரம், உங்களுடைய வேல்யூ அது இன்னும் பெரிய லெவலில் கூடக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. முயற்சிகள் பலப்படுத்துங்க, பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. உங்களுடைய விடாமுயற்சிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் மிகப்பெரிய கிரக அமைவுகள் இருக்குது. இன்னும் இந்த இந்த ஒரு வளர்ச்சி கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும்தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி இல்லை. இதை தாண்டி இன்னும் கிரக அமைவுகள் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் இருக்குன்றது அடுத்த காணொலியில் உங்கள்கிட்ட இன்னும் விவரமாக தெளிவாக நான் பேசுகிறேன். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டினியூவாக செயல்படுங்க. மீனராசி அன்பர்களே, நேர்மை, உண்மை, யதார்த்தத்தோடு செயல்பட்டுருக்கிறீங்க. கடந்த காலகட்டங்களில் நிறைய நல்லதை செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் உதவி செய்தவங்க இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறாங்க. என்ன நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க உதவலி என்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்கள் நட்பு கிடைக்குமான்னு மற்றவங்க ஏங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இமேஜை பெரிய லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க. அதனால் நீங்கள் விதைச்சதெல்லாம் நல்லது தான். நீங்கள் விதைச்சது இது வரைக்கும் முளைக்கலையே நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய காலம் அறுவடை காலமாக இருக்க போகுது. அதனால் மிக பெரிய ஒரு சிறப்பான ஒரு எதிர்கால அமைவுகள் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம், நான் சொன்னது கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜனன ஜாதகம் அவசியம். அதில் உங்கள் திசாபுத்திகள் உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுடைய சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பலம் பெற்றிருக்குன்றதையும் பாருங்கள். இதெல்லாத்தையும் பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துனீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்குது, எந்த கிரகத்தினால பாதிப்பு இருக்குன்றதும், அது சூரியனா குருவா சுக்கிரனான்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது முழுமையாக தெரிஞ்சு அதை சார்ந்து நீங்கள் அந்த பாதையில் போகும்போது அது உங்களுக்கு வெற்றி பாதையாக இருக்கும். நான் அப்படி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகள் எடுங்க. அது மேலும் உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பயணத்தை உண்டாக்கிடும். உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.